அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. கன்னி ராசியில உத்தரத்தில் இருக்கிற கிரகம் நோய் கொடுத்துச்சா, எதிரியை கொடுத்துச்சா, வம்பு கொடுத்துச்சா, வழக்கு கொடுத்துச்சா, கடனை கொடுத்துச்சா, அவமானத்தை கொடுத்துச்சா? இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், கன்னி லக்னத்தில் சித்திரை புள்ளி ஒரு மாதிரியும், அஸ்தம் புள்ளி ஒரு மாதிரியும், உத்திரம் புள்ளி ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஒரு மாதிரிக்குள்ளாரே 4 மாதிரி தனியாக இருக்கும். இப்போ ரவி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோடைய சூட்சமங்களை பற்றி நம்முடைய மேடையை அலங்கரிக்க வர்றாரு. ஐயா அவர்களை வருக வருகன்னு நம்ம அன்போடு நம்ம வரவேற்கிறோம். உங்களுடைய கைகளை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க. அப்போ தான் அவர்கிட்ட வந்து நிறைய தகவல் கிடைக்கும். ஏன்னா புதன் தரும் யோகங்கள் அப்படின்ட்டு நம்ம சேனலில் அவர் வீடியோ போட்டார். அது நல்ல மூவிங்கில் போயிட்டுருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். இதே மாதிரி செவ்வாய் தரும் சூட்சமங்களும் நல்லா போகணும் அப்படின்ட்டு அவரை வாழ்த்தி அவரை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்னிமலை ஆண்டவனின் அரும் பெரும் கருணையினாலும் குருநாதர் மணியன் ஐயாவை வணங்கி எங்கள் குருநாதர் ஆற்றிய உரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எங்கள் குருநாதரையும் இணைஞ்சு வணங்கி இந்த இடத்துல நான் பேசுகிறது 3வது முறை. இன்றைக்கி யூடியூப்பில் நான் எந்த சங்கத்துக்கு போய் பேசினாலும், ஐயா உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன், நல்லா இருக்குங்க ஐயா, நிறைவாக இருக்குது, யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. திருப்பூரில் போன மாதம் திரிசக்தி ஜோதிட நிலையத்தினுடைய துவக்க விழாக்கு விஜயதசமி அன்னைக்கு போகிறோம். அங்கே ராக்கியம்பாளையம் பிரிவில் இறங்கி ஒரு பூக்கடைக்கார அம்மாக்கிட்ட கேட்குறேன், அம்மா இங்கே தங்கவேல் மண்டபம் எங்கம்மா இருக்குது அப்படின்ட்டு. சார் நீங்கள் ஜோசியர் தானே, உங்களை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நீங்கள் வாங்க, தம்பி இங்கே வாடா, கடையை செத்த நேரம் பார்த்துக்க, ஐயாவை கொண்டு மண்டபத்தில் விட்டுட்டு வரேன். என்னையா அது, நான் திருப்பூருக்கு வந்தது இதுதான் 2வது முறை. எப்படி அப்படின்னா இதுதான் சார் ஜோதிடத்தினுடைய வெற்றி, புரியுதுங்களா? அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிறப்பான வரவேற்பு அந்த அம்மா கொடுத்தாங்க. நம்மளுடைய ஜோதிடருக்கு சக ஜோதிடர் கொடுக்குற வெற்றி பெரிய விஷயம் அல்ல, ஒரு சாதாரண பெண்மணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய விஷயம், சரிங்களா? அப்படின்னு ஒரு சின்ன கருத்தை சொல்லி, எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. எல்லா மேடையிலையும் இப்போ நான் ஒரு திருக்குறள் சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு அடிப்படை ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த என் தகப்பனாரை வணங்கி, எனக்கு ஏகப்பட்ட குருநாதர்கள் இருக்காங்க, அத்தனை பேரையும் சொல்ல முடியல, ஏன்னா அங்கே அது அப்படியே அனுமார் வாழ்வு மாதிரி போயிட்டுருக்கோம். அத்தனை குருமார்களையும் வணங்கி, என்னுடைய குலதெய்வத்தை வணங்கி, எங்களுடைய திருச்சி ஸ்ரீ ரெங்கநாச்சியர் ஜோதிட சங்கத்தின் தலைவர் எங்கள் பாசத்திற்குரிய எங்களுடைய ஐயா சக்தி சுவாமிஜி ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். எனக்கு இந்த மேடை தான் என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி கொடுத்த மேடை. அந்த திருப்புமுனை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் எங்கள் சங்கத்தின் செயல் தலைவர், செயலாளர், பாசமிகு நண்பர் திரு தமிழ்வாணன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. பொதுவாக மேடையில் பேசும்போது யாருமே சங்க உறுப்பினர்களை கூட சரியாக பேச மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, எல்லாரையும் மேடையில் பேசணும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் 2 மாதமாக நானும் மணிவேல் ஐயாவும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு சிறப்பான ஒரு இது இருக்குது. எங்களுடைய கணேசன் ஐயா எங்களோட தொடர்பில் இருக்கிறவர் வந்திருக்கிறாரு. எங்கள் பாசமிகு ரிட்டையர்டு தாசில்தார் வடிவேல் ஐயா அவர்களை வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் வணங்கி மற்றும் ஜோதிட பிதாமகர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். சரி, செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சின்ன விஷயந்தான், நான் ரொம்ப நேரம்லாம் பேசலை. ஏன்னா நான் பேச ஆரம்பித்தேன்னா நீங்களாம் தூங்கிடுவீங்க. ஏன்னா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு. சரி, செவ்வாயின்னா நம்ம என்ன சார் சொல்கிறோம், காலங்காலமாக கோவக்கார கிரகம்,
செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தினா பெரிய பாதிப்பு. திருமணத்தின் போது செவ்வாயை வந்து மெயினாக பார்க்கணும். அப்படி இப்படி நிறைய விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா? சொல்கிறேன் தானே சார்? ஆனால் என்னுடைய 25 ஆண்டுகால ஜோதிட அனுபவத்தில் அப்படி இல்லை. செவ்வாய் என்ன பண்ணிடுச்சு? செவ்வாய் என்ன கொடுக்கும்? சரி பார்க்கலாம். செவ்வாயினா சகோதரமா? செவ்வாயினா பங்காளியா? செவ்வாயினா முருகனா? செவ்வாயினா செல்வமா? செவ்வாயினா ரத்தமா? செவ்வாயினா தைரியமா? செவ்வாயினா வீரியமா? செவ்வாயினா வெற்றியா? எல்லாமே செவ்வாய்கிட்ட தானே இருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு வேணுமா வேணாமா? வேணும் தானே. அப்படியே வேணான்னு சொல்கிறோம். காலையிலேருந்து நம்மளுடைய சகோதரிகள்லாம் பேசுனாங்க. புதன் கடங்கார், புதன் வந்து நோய் நொடி எதிரி வம்பு வழக்கையெல்லாம் கொடுத்து விடுவார். சார், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். எந்த கிரகமும் நட்சத்தின் வழியே தானே வேலை செய்யும். ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் யாருமே சொல்லலையே. எந்த கிரகமும் நட்சத்திரத்தின் வழியே மட்டும்தானே வேலை செய்யும். கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தா அந்த பலன் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். அஸ்தத்தில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். உத்திரத்தில் உட்காந்துருந்தா, கன்னி ராசியில் உத்தரத்தில் இருக்கிற கிரகம் நோய் கொடுத்துச்சா? யாராவது சொல்லுங்கள். எதிரியை கொடுத்துச்சா? வம்பு கொடுத்துச்சா? வழக்கு கொடுத்துச்சா? கடனை கொடுத்துச்சா? அவமானத்தை கொடுத்துச்சா? இதை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு ராசி அப்படின்னா அந்த ராசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தன்மையில் தான் கிரகங்கள் வேலை செய்கிறது. இது உண்மையா பொய்யா? உண்மை தானே. அதை விட்டுட்டு நம்ம அது சார் அவங்க காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் புதனுடைய வீட்டை வச்சுருக்கிறத லாஜிக் சார். 6ஆம் இடத்துல புதன் உச்சம் அடைஞ்ச ஒருத்தர் இங்கே தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? எங்கள் சங்க தலைவர் அவருக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல புதன் உச்சம். அவரை மாதிரி ஜோசியம் அடித்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை சார். ஆணித்தரமாக பேசுவார். எங்கே இது வரைக்கும் இங்கே பாருங்க, பிடிக்கலைன்னா அவர் அமைதியாக அவர் பட்டா போயிருப்பார். யார் வம்பு தும்பும் போனதில்லை, யார் கூடயும் கெடுத்தது கிடையாது. இங்கே எங்கே வந்து புதன் வந்து இங்கே வேறு மாதிரி வேலை செஞ்சிச்சு. அவர் இது வரைக்கும் ஒரு 1000 மரங்களுக்கு மேலே வாங்கி நட்டுருக்கிறார். இங்கே கடன் வேலை செய்யலையே, நோய் வேலை செய்யலையே, மற்றவங்களுக்கு சேவை செய்யணுங்கிற அந்த எண்ணம் தானே வேலை செய்யுது. அப்போது ஜோதிடத்தில் ஒற்றை வரியில் எந்த பலனும் இல்லை, காம்பினேஷனில் பலம் இருக்கிறதுன்னு சொல்லி என்னை வாழ வைத்த தெய்வம் திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. அதனால தான் அவருடைய ஃபார்முலாவை நான் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்னு சொல்லி நான் ஆரம்பித்தேன். காம்பினேஷன் தான் சார் எல்லாத்தையுமே முடிவு பண்ணோம். செவ்வாய்னா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடித்த நண்பர்களோட சுபகரங்களோட சேர்ந்துருந்தா செவ்வாயோடைய யோக பலனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. தெரியுங்களா? நான் இது 2வது மீட்டிங்கில் பேசுகிறேன் செவ்வாயை பற்றி. வாழப்பாடியில் நான் ஏற்கனவே செவ்வாய் பவனை பற்றி பேசியிருக்கேன். இது 2வது முறை. இங்கே வந்து தான் நோட்ஸ் எழுதுனேன். தலைவர் கூட சொன்னார், நீங்கள்லாம் ஏன் தலைவரை நோட்ஸ் எழுதுறீங்க? இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன அந்த நிமிஷத்தில் நமக்கு தோணுதோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஒரு விஷயம் விட்டாலும் அது போனது தான். சரி, செவ்வாய்னா தலை, ஏன்னா காலபுருஷனுக்கு அவர் தான் முதல் வீடு. தலைக்காயம், மருத்துவம், இராணுவம், காவல்துறை, யூனிஃபார்ம் சர்வீசஸ், நிலம், புலம், செங்கசூளை, விவசாயப்பணி, வாகனம், முருகன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் அனைத்துமே செவ்வாய் தான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உயரமான இடம், கோபம், அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், மெயினாக வாஸ்து ஜோதிடர் இவங்களும் செவ்வாய் தான். நிலக்கிழார், மிராஸ்தாரர், துவரம் பருப்பு சார். இந்த பருப்பு சாதம் விரும்பி சாப்பிட்டாவே செவ்வாய் அவருக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் சார். சாம்பார் சாதம், பருப்பு சாதம் விரும்பி சாப்பிட்டாவே அவங்களுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான ரூபாய் புரளக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட். இதற்கும் செவ்வாய் கிரகம் தான் இது. அப்போ செவ்வாயுடைய காரகத்துவங்களில் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஐயா என் வாய்ஸ் அப்படி தாங்க ஐயா இருக்கும். சரிங்க ஐயா. ஓகே இப்போ நல்லா கேட்குதுங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் சூரியனோட இணையும் போது என்ன பலன் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லலாம்னு இருந்தேன்.
பட் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு 27வது மீட்டிங்கா, 27னா 9னா செவ்வாயா. அதனால் இங்கே வந்து யோசனை பண்ணி நான் எடுத்தது தான் இந்த நோட்ஸ். அப்போது 9னா செவ்வாய். இங்கே வேறு திருச்செந்தூர் முருகன் தான் நம்மளெல்லாம் இன்றைக்கி ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. எப்போவுமே அவர் தான் ஆட்சி பண்ணுறாரு. இன்றைக்கி ஸ்பெஷலாக அவருடைய எண் மூலிமா நம்மளை ஆட்சி பண்ணுறாரு. அப்படிங்கிற அமைப்பில் இன்றைக்கி செவ்வாயை பற்றி பேசலாம் அப்படின்னு எடுத்துருக்கோம். சார் இங்கே யாருக்கெல்லாம் சார் 1ஆம் பாவம் 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்தில் செவ்வாய் தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற பேர் இருக்கான்னு பாருங்கள். சரவணன், பழனியப்பன், கந்தசாமி, கந்தன், சக்திவேல், வேலன், குமார், குமரன், கதிர்வேல், அயன், தமிழரசி, தமிழரசன், தமிழ்ச்செல்வன், தமிழ்செல்வி, பாலமுருகன். இது எல்லாமே முருகனுடைய பேர். முருகனுடைய பேரில் கொஞ்சம் அவங்களுடைய பேரில் முருகனுடைய பேர் வந்துச்சுன்னா செவ்வாய் அங்கே 1, 5, 9 இருக்குன்னு அர்த்தம். யாருக்காவது அந்த மாதிரி இருக்குங்களா? யாருக்கும் இல்லையா? சரவணன் உங்களுக்கு 1, 5, 9 சார் கை தட்டுங்க சார். அவர் ஒத்துக்கிட்டார் பாருங்க. சரி, நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். பொது வெளியில் நான் சொன்னதே கிடையாது. என்னுடைய ஜாதகத்தில் 5ல் செவ்வாய். எனக்கு முதல்ல வச்ச பேர் சரவணன். புரியுதுங்களா? பெயருக்கும் நம்மளுடைய கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு. பாருங்கள், அவருக்கு 5ல் செவ்வாய். அவருடைய பேர் மணிவேல். வேல் கையில் வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா? வேல் வச்சுருக்கிறனாவே நம்ம வேலன் வந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு புது கான்செப்ட்டு. இதை நான் உருவாக்கலை. சென்னிமலை சித்தர் திரு டிஆர் கோபையா உருவாக்குனது. அவர் சொன்னது. அவர் இங்கே வராதனால நான் அவர் இடத்துல இருந்து சொல்ல முடியாது. அதனால் அவருடைய கொள்கையை நான் எம்மொழியும் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? பெயரியலுக்கு அவர் இப்படிலாம் விளக்கம் கொடுத்துருக்கிறார். நல்ல வித்தியாசமான முறையில் யோசனை செய்வார். புரியுதுங்களா? சரி, இத்தனை பேர் சொல்லும்போது இடையில ஐயன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். யாராவது கவனிச்சிங்களா? ஐயா, யாராவது ஃபைனான்ஸ் வரவு செலவு கணக்கு எழுதுறீங்களாங்க ஐயா? அதில் லாப நட்டம் கணக்கு, ஐந்தொகை, அயன் திட்டம் இப்படிலாம் எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதில் அயன் திட்டம் அப்படின்னா அது முருகனுக்கு நம்ம சமர்ப்பிக்கப்படக்கூடிய கணக்குன்னு அர்த்தம். இந்த கணக்கு வந்து முருகன் மேல் ஆணையாக நான் வந்து பொய்யா எழுதலை, உண்மையான விஷயங்கள் தான் இங்கே எழுதப்படுறேன், வரவுக்கும் செலவுக்கும் இப்படி காட்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இது எல்லா ஃபைனான்ஸ்காரங்களும் எழுதுவாங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே எழுதுகிறாங்க, நான் பார்த்த வரைக்கும் எழுதுகிறாங்க. அப்போ அந்த அயன்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய பேர். இந்த அயன் படத்தில் நடித்த சூர்யாவுடைய உண்மையான பேரும் சரவணன் தான். புரியுதுங்களா? அப்போ கிரகங்களுக்கும் நம்மளுடைய பெயருக்கும் சம்பந்தம் உண்டு. அதே மாதிரி இந்த ஊர் பேருக்கு, அந்த பேருக்கு முன்னாடி ஊர் பேர் வச்சுக்கிறாங்க பாருங்கள். பிளேடு பக்கிரி, கத்தி குத்து கந்தன், கனல் கண்ணன், ஜாக்குவார் தங்கம், ஓகேங்களா? திண்டுக்கல் சின்ராஸ் ஐயா, திண்டுக்கல் லியோனி, கோயில்பட்டி தங்கப்பாண்டியன் ஐயா அப்படின்னு ஒரு முன்னாடி அந்த ஊர் பேரை வச்சுக்கிறோம் பாருங்கள். ராக்போர்ட் ரவி இப்படிலாம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே 1, 5, 9ஆம் பாவத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டால் மட்டும்தான் இந்த பேர் அமையும், இல்லாட்டி அமையாது. இது புது கான்செப்ட்டு. நான் எல்லா மீட்டிங்கிலும் பேசும்போது சொல்லுவேன், யாரும் நோட்ஸ் எழுத வேண்டாம், மூளையில் கொண்டு போய் காது வழியாக வாங்கி மூளையில் ஏற்றிங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சரி, இந்த செவ்வாய் வந்து மற்ற கிரகங்களோடு இணையும் போது என்ன பலன்ட்டு அப்படியே ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்றேன். ஏன்னா நிறைய சொல்லிட்டேன். நான் நிறைய பேசுனேன்னா உங்களால் அதாவது நீங்கள் தூக்கத்தை நோக்கி சென்று விடுவீங்க. அதனால் ஒரு சில விஷயம் வந்து நான் தவறாக பேசுனேன், நீங்கள் எனக்கு எடுத்து கொடுக்கணும். திடீர்னு மேசத்துக்கு 4ஆம் அதிபதி சிம்மம்னு சொல்லுவேன். இல்லை சார் கடகம்னு நீங்கள் சொல்லணும். சொல்வீங்களா சார்? ஓகே. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட இணையுது சார். சார் இது ஒரு சூப்பர் கான்செப்ட்டு. இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் அந்த மாதிரி யோகம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சந்தித்த எந்த ஜாதகத்திலும் இல்லை சார். நான் சந்தித்த எந்த ஜாதகத்திலும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இடுகதிர் கூடி அந்த பாட்டுக்குள்ளாரெலாம் வரல. எனக்கு சினிமா பாட்டை தவிர வேறு பாட்டு தெரியாது. ஓகேங்களா? அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் இவர்களுடைய பரம்பரையில் இந்த வீடு கட்டுமான பொருள், செவ்வாயுடைய காரகத்துவமான வீடு கட்டுமான பொருள், இந்த சிமெண்ட்டு, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள் விற்று அதன் மூலியமாக அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வந்திருப்பாங்கன்னு அர்த்தம். என்கிட்ட உதாரண ஜாதகம் இருக்குது. அவங்க பரம்பரை வாழ்ந்த பரம்பரை. சரி, இதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு நிலப்பலம் நிறைய இருக்கும் சார், தோட்டம் துறவு நிறைய இருக்கும், வாகனங்கள் அதிகம் இருக்கும். நீங்கள் ஒரு சில ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் 10 பஸ் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த செவ்வாய் ரொம்ப வலுவாக இருக்கும், சூரியனோடு இணைஞ்சிருக்கும். சரி, இந்த இணைவு விருச்சிகத்திலையும் கும்பத்திலையும் இருக்கக்கூடாது.
என்ன சார் விருச்சிகம் செவ்வாய்க்கு ஆட்சி வீடு தானே சார், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க சார்? அதில் லாஜிக் இருக்குது சார். நம்ம வந்து ஜோதிடர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு பேசக்கூடாது. ஒருத்தங்க விருச்சிக லக்கணம், லக்ன புள்ளி போய் விசாகத்தில் இருந்தால் ஒரு பலன், அனுசத்தில் விழுந்தால் ஒரு பலன், கேட்டையில் விழுந்தால் ஒரு பலன் இருக்குது தெரியுங்களா? எடுத்தோடனே ஒரு லக்னம் பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு லக்ன புள்ளி பாருங்கள், எங்கே இருந்து இவருடைய வாழ்க்கை தொடங்குது. நான் அந்த ஒரு 1.5-2 வருஷமாகவே எல்லா மேடையிலுமே நான் வந்து இந்த லக்ன புள்ளின்னு பேசிகிட்டு இருக்கிறேன். இதே இடத்துல நான் லக்ன புள்ளியை பற்றி தான் முதல்ல பேசினேன், சூரியனுடைய லக்ன புள்ளியாக வந்தால் என்ன அப்படின்ட்டு. அப்போ லக்ன புள்ளி வந்து நமக்கு எல்லாமே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துரும். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் லக்ன புள்ளிக்கிட்ட தான் இருக்குது. ஒரு மிதுன லக்னம், லக்ன புள்ளி வந்து செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீரிடத்தில் உட்காந்துருக்கு. அவர் எப்படி இருப்பார் ஐயா? யாராவது ஒருத்தங்க சொல்லுங்கள். யாராவது சொல்லுங்கள் ஐயா. மிருகசீரிடம். ஏன்னா எனக்கு தெரியாது ஐயா. தங்கப்பாண்டியன் ஐயா மாதிரி கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ஐயா சொல்லுங்கள் ஐயா. மிருகசீரிடம் லக்ன புள்ளி வந்து மிருகசீரிடத்தில் உட்காந்துருக்கு மிதுன லக்னத்துக்கு. அவர் எப்படி இருப்பார்? சரிங்க, சரி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஓகேங்களா? லக்ன புள்ளி கொடுத்த செவ்வாய் அந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வராரு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா தெரியுங்களா? செவ்வாய் 11ஆம் அதிபதியாக மிதுன லக்னத்துக்கு. ஆமான்னு சொல்கிறவங்க கைதட்டுங்க பார்ப்போம். 11ஆம் அதிபதி. நல்லா பாருங்கள், லாபத்தையும் செவ்வாய் தருவார், 6ஆம் இடம் வியாதியையும் கொடுத்துருவார். சரி, இது ஒன்று மட்டுமே போதுமா? லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு? அவரும் எடக்கு முடக்கான இடத்துல மாட்டினானா, குறிப்பாக செவ்வாயோட லக்னாதிபதி போய் இணைஞ்சாருன்னா முடிஞ்சிச்சு கதை. அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த உறுப்பு சார்ந்த பிரச்சனை வந்துடும். அப்போது ஒரு ஜாதகத்தை எடுக்கும் போதே நம்ம லக்னம், லக்னாதிபதி, லக்ன புள்ளி இதெல்லாமே நம்ம பார்த்து தான் சொல்லணும். எனக்கு லக்னாதிபதி போய் திருவோணத்தில் இருக்கேன். எனக்கு ஐயா சொன்னார் அவர் மனைவி வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு. சார் என் மனைவி எனக்கு பர்மிஷன் கொடுக்காட்டி நான் இங்கே வர முடியுமா? நான் 2-3 மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஜோதிட வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறது, துணையாக இருக்கிறது என்னுடைய மனைவி மட்டும்தான். எனக்கு இப்போ எங்கள் அப்பா இல்லை. எனக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்த எங்கள் அப்பா கூட எங்கேயாவது ஜோதிடம் மீட்டிங்னா அங்கே ஏப்பா போகிற நீ, நான் கடைக்கு போடா, கடையை பார்த்துக்கடா அப்படி தான் சொல்லுவார், தவிர அப்படி சொல்லவே மாட்டார். ஆனால் எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மீட்டிங்கை போங்க, நிறைய பேருடைய பழக்கம் அறிமுகம் ஏற்படும், உங்களுக்கு புதுசாக பாயிண்ட் உருவாகும். அப்போது லக்னாதிபதியோ லக்ன புள்ளியோ திருவோணத்தில் அமைஞ்சால் அவங்களுக்கு மனைவி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு நான் 2வது உதாரணம். முதல் உதாரணம் ஆல்ரெடி நம்ம ஐயா சொல்லிட்டார், நான் வந்து 2வது உதாரணம். அப்போது ஒரு லக்னத்தை எடுக்கும்போது லக்ன புள்ளியும் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு முடிவெடுக்கணும். அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஏதோ ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்திருக்கும். அது விருச்சிகத்திலையோ அல்லது கும்பத்திலையோ ராகுவோட இணைஞ்சோ இல்லை மற்ற கிரகங்களுடைய பார்வையில் இருந்தோ வேறு மாதிரி சூழ்நிலையில் கூட அது இருந்திருக்கலாம். யாருக்கோ ஒருத்தங்களுக்கு அமைஞ்சதை வச்சுட்டு, சார் இப்போ நான் ஒரு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சார் தீபாவளிக்கு முதல் நாள் பார்த்தேன் சார், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு மீன ராசியில் இருக்குது சார். அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷம் இருக்குது சார். சார் பொண்ணுன்னு சொல்லிட்டேன், ஒரு அம்மா 55 வயசு இருக்கும், நல்லா தான் இருக்காங்க. கணவன் மனைவி இன்னமும் நல்ல சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுங்கிற மாதிரி சில பழமொழிகள் வந்து நம்ம ஆய்வு செய்யணும். அதுக்காக அந்த பழமொழியில் உண்மை இல்லைலாம் கிடையாது. இந்த அமைப்பு கண்டிப்பாக ஒரு ஜாதகத்துக்கு பேசும். சூரியன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவங்க எப்படி, நட்சத்திரம் கொடுத்தவங்க எப்படி, இதெல்லாம் இருக்குது. ஒற்றை வரியில் எங்கள் ஜோதிடத்தில் எந்த பதிலுமே இல்லை. புரியுதுங்களா? அப்போ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் அவங்க பரம்பரையில் அவங்க தாத்தா தான், அவங்க அப்பா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் செஞ்சு அந்த தொழிலால் ஒரு மிகப்பெரிய சொத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த தொழிலால் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து சந்திரனோடு சேருது. விவசாய நிலங்கள் நிறைய இருக்கும் சார். தாய் மகன் உறவு வந்து கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் என்ன தான் இந்த சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் அந்த யோகம் இந்த யோகம்னு சொல்லப்பட்டாலும் அம்மாவுக்கும் மகனுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு வருது. சில பேருடைய வீட்டில் அம்மா சொத்து இந்த அமைப்பு இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கறதே இல்லை.
சரிங்களா? இது நான் அனுபவ ரீதியாக நான் வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி புதனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா கல்வியாக செல்வமாக வீரமாக. போன டைம் நான் இங்கே அதே பாட்டை பாடினேன். ஏன்னா நான் எப்போவுமே ஒரு விஷயம் பேசினா வீட்டில் போய் அதெல்லாம் நான் மறுபடி ரீகால் பண்ணி பார்த்துருவேன் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது. இதே இடத்துல அந்த பாட்டு கல்வியாக செல்வமாக வீரமான்னு பாடினேன். அப்போ புதனும் செவ்வாயும் இருந்துச்சுன்னா கல்வியும் செல்வத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். கல்வி இருந்தால் செல்வம் இருக்காது, செல்வம் இருந்தால் கல்வி இருக்காது. சரி, இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட்டு. நிறைய திறமைகள் இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா என்னை விட பெரிய திறமையான ஜோசியர் சார். எப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடியே அம்மா நீங்கள் வந்து ஜட்ஜ் ஆவீங்கன்னு சொன்னார். அவர் எந்த ரூலை வச்சு சொன்னார்னு எனக்கு தெரியல. ஒருத்தங்களை பார்த்து நீங்கள் பிடிஓ ஆவீங்க யூனியன் ஆஃபீஸில் அப்படின்னாங்க. 2 பேர் அதே மாதிரி போயிருக்காங்க. ஒருத்தங்க வந்து சப்ளைட்டர் ஆவீங்கன்னு சொல்லியிருக்கிறார். சப்ளைட்டர் ஆகி அவர் ரிட்டையர்மெண்ட்டே ஆகிட்டார். அவர் எந்த பாயிண்டை வச்சுட்டு சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா ஜாதத்தில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருந்துச்சு. அவர் வந்து என்ன, அதாவது ஜோதிடத்தில் அவர் கண்ணி இலக்கணம் 2ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருந்துச்சு. அவர் ஜோதிடத்தில் என்ன சொன்னாலும் பழிக்கும். ஒருத்தங்க காலையில் பேசுனாங்க, கண்ணி இலக்கணத்துக்காரங்க ரொம்ப கிரிமினல், அவங்க வந்து அப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. என் அப்பா கண்ணி இலக்கணம், என் அப்பாவை ஏமாத்தின ஒருத்தர் என்ன இலக்கணம்னு எனக்கு தெரியும். எங்கள் அப்பா ஏமாந்து தாங்க போனார், யாரையும் ஏமாத்தலை. அப்படி எல்லாமே நம்ம வந்து 10ஆம் பொதுவாக எடுக்க முடியாது. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், கண்ணி இலக்கணத்தில் சித்திரை புள்ளி ஒரு மாதிரியும் அஸ்தம் புள்ளி ஒரு மாதிரியும் உத்திரம் புள்ளி ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஒரு மாதிரிக்குள்ளாரே 4 மாதிரி தனியாக இருக்கும். உத்திரம் 2, 3, 4க்கு ஒரு பலனும், அதே மாதிரி அஸ்தத்தில் 4 பலனும் இருக்கும். அதனால் நம்ம 10ஆம் பொதுவாக அது வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த புதனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் புதனின் துறைகளில் சாதிக்கிறதுக்கு செவ்வாய் விடமாட்டார். ஆனால் அதே நேரத்தில் 10ஆம் இடத்தோட செவ்வாய், இந்த புதன் செவ்வாய் இணைவு 10ஆம் இடத்துல இருந்தால் க்ரைம் பிரான்ச், காவல்துறையில் க்ரைம் பிரான்ச்சு, சைபர் சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டு, இந்த இன்றைக்கி இந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்து அதெல்லாம் ஏமாற்றப்படு ரீதியாக ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள். அது என்ன டிபார்ட்மெண்ட் சார்? இல்லை, அது கீழே அதுக்குள்ளே சப்டிவிஷனலாக ஒரு பிரான்ச் ஒரு இது இருக்குது சார். சரி, ஓகே. அந்த மாதிரி நுண்ணறிவான விஷயங்களில் இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட எனக்கு இவங்க கால் பண்ணாங்க, என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா? இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதன் செவ்வாயுடைய தொடர்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜாதகத்தில் பார்த்தேன் ஒருத்தர்கிட்ட. அவர் வந்து, சார் நீங்கள் ரயில்வேல வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு. ஆமான்னு சொன்னார். சார் நீங்கள் ரயில்வேல வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வேலை சார் அப்படின்னு. அது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நீங்கள் உட்காந்த இடத்துலையே எல்லா ட்ரெயினையும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். அவருக்கு புதனும் செவ்வாயும் சேர்ந்து கூடவே சுக்கிரனும் இருந்தார். இந்த எல்லா ரயில்வே கோட்ட அலுவலகத்துலேயும் இப்போ ஒரு ரயில் கிராசிங் நிற்குது பார்த்தீங்களா? அது யார் சொல்லி கிராசிங் நிற்குது? 2 ரயில் ஒரு ரூட்டில் வருதுங்க சார். ஒரு ட்ரெயினை கிராசிங் பண்ண வைக்கிறாங்க, ஒரு ட்ரெயின் லைனில் வர சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்க? டிராஃபிக் கண்ட்ரோலர். அதாவது ஒவ்வொரு ரயில்வே கோட்ட அலுவலகத்திலையும் ஒருத்தங்க வேலை செய்வாங்க. அவங்க 6 மணி நேரம் டியூட்டி தான். அதில் ஒருத்தர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தார், திருவனந்தபுரம் கோட்டத்தில் வேலை செய்கிறார். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கும் இந்த புதன் செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவு இருந்துச்சு. அவருடைய லக்னம் மிதுன லக்னம், லக்ன புள்ளி திருவாதிரை அவருக்கு. ஏன்னா ரயிலுனா ராகு தானேங்க ஐயா? ஐயா 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 ரயிலுனா ராகு தானேங்க ஐயா? கேதா? ஓகே. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா மாமன் உறவில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு இருக்காது. இந்த செவ்வாய் புதன் இணைவு இருந்துச்சுன்னா மாமன், நீங்கள் மாமான்னு கூப்பிட்டாலும் சரி, மாமனார்னு கூப்பிட்டாலும் சரி, அந்த 2 உறவுக்கு இடையில் சிறப்பு இருக்காது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இவர் ஒரு கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை செய்வார். இது இப்படி போட்டால் இது இப்படி பண்ணலாம். இவர் கணக்கெல்லாமே செவ்வாயை வந்து தவிர்த்துருவார், தவிடு பொடியாக்கிடுவார். நீ கணக்கு போட வேண்டாம், நான் இருக்கிறேன் கூட அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிடுவார். காளி மனையில் ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணி விட்டுட்டு போயிடுவார். இதெல்லாமே இந்த செவ்வாய் புதன் இணைவுக்கு. சரி, குரு செவ்வாய் இவங்க 2 பேரும் இணைஞ்சா என்ன பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மிக மிக சிறப்பு. நல்லா பார்த்துங்க, இது வந்து மிக மிக சிறப்பு. ஆண் வாரிசு இருக்கும், முருகனுடைய அடிமையாகவே இருப்பாங்க. குரு செவ்வாயுடைய சார் நான் வந்து நம்ம ஜோதிடர்கள் பல பேருக்கு சொல்லிக்கிறேன், குரு செவ்வாய்னா குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க.
இதுக்கே நம்ம வந்து நிறைய விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோ, செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் குருவோ, குருவின் பார்வையில் செவ்வாயோ, செவ்வாயின் பார்வையில் குருவோ, செவ்வாயின் வீட்டில் வந்து குருவோ, குருவின் வீட்டில் செவ்வாயோ இருந்தால் இதெல்லாமே இணைவு தான் சார். இதெல்லாமே தொடர்பு தான். இந்த அமைப்பு இருந்தால் அவங்க முருகன் அடிமையாக இருப்பாங்க. செல்வம் நிறைய இருக்கும். புரியுதுங்களா? அவங்க வீட்டில் பணம் வந்து நிறைய இருக்கும். மரியாதையான ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு நல்ல மரியாதை தருவாங்க. நிறைய புகழ் இருக்கும். குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவும் தரும். இவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு டாக்டர் இருப்பாங்க. யார்? இந்த குரு செவ்வாய் இணைவு இருந்தா. புரியுதுங்களா? இந்த அமைப்பு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. ஆனால் இங்கே செவ்வாய் திசை நல்லா இருக்கும், குரு திசை கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். புரியுதுங்களா? இங்கே என்ன திசை நடக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் எடுக்கணும். ஓகே. அதே மாதிரி சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் நான் டீசெண்டாக சொல்கிறேன் சார், அதீத அன்பு, அதீத உணர்வு, சரிங்களா? நிறைய நன்மைகள் கிடைக்கும். மனைவியால் நன்மையை கிடைக்கும். மனைவியால் வந்து யோகம் கிடைக்கும். மனைவி குடும்பத்தை இவங்க நேசிப்பாங்க, அல்லது கணவர் குடும்பத்தை வந்து இவங்க நேசிப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நல்ல வீடு இருக்கும். ஆடை அணிகளெல்லாம் நிறைய வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. வாகனம் இருக்கும். லட்சுமி நரசிம்மர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எப்படி? இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருந்தால். நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கன்னாவே, இப்படி சொன்னீங்கன்னா, சுக்கிரன் செவ்வாய் இருந்தாவே நீங்கள் லட்சுமி நரசிம்மர் கும்பிடுங்கன்னா, சார் நான் மாதமான நான் நாமக்கல் போயிட்டு வந்துடுவேன் சார் சொல்லுவாங்க. அவங்களே சொல்லும்போது நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்கு இயக்குதோ அந்த கிரகத்தினுடைய கோயிலுக்கு அவங்க வந்து இயற்கையாகவே சில பேர் போயிட்டு வராங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே புல்லரிக்கும். சரி, அதுக்கப்புறம் சனி செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்தா சார் இந்த பலன் எங்கே இருந்தாலும் சிறப்பு இல்லை சார். யார் ஜாதகத்திலேயாவது செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு சொல்ல முடியாது சார். அவர் எந்த பாவத்தில் இருந்தாலும் சார். இதுக்கு விதிவிலக்கு இருக்குது. நீங்கள் வந்து விதிகள் மட்டுமே நம்ம மேடையில் பேசிட்டு போகிறோம். விதிவிலக்கு வந்து நம்ம அப்பப்போ நீங்கள் ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து விதிவிலக்கு சொல்ல முடியும். இங்கே வந்து விதிகள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ செவ்வாயும் சனியும் சேரும்போது ஒரு போராட்ட குணம். வாழ்க்கையில் 30 வயசுக்கு மேலே தான் சார் திருமணம் அமையும். கிரக யுத்தம்னு வந்து நம்ம இதை வந்து சொல்லுவோம். இதில் எந்த கிரகம் வந்து ஜெயிக்குதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பங்காளி பிரச்சனை இருக்கும். குறிப்பாக சொந்த பந்தத்தால் பிரயோஜனம் இருக்காது. இனி இவங்க என்ன தான் செஞ்சாலும் இவங்களை வந்து அவங்க மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. எது? இந்த செவ்வாய் சனி இணைவு. அது எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதே மாதிரி குலதெய்வம் சில பேருக்கு தெரியலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எனக்கு இது குலதெய்வமாக இருக்கலாம், அது குலதெய்வமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த செவ்வாய் சனி இணைவு 5ஆம் பாவத்தோடவோ 9ஆம் பாவத்தோட தொடர்பு கொட்டுச்சுன்னா அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாது. அவங்களா ஒரு தெய்வத்தை வந்து கும்பிட்டுட்ருப்பாங்க. அதை தான் குலதெய்வம்னு நினைப்பாங்க. ஆனால் அது குலதெய்வமாக இருக்காது. அப்போ குலதெய்வம் சார்ந்த பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இதுக்கெல்லாம் என்ன சார் பிராயச்சித்தம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னா, சகோதரனுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணும் சார். செவ்வாய்னா சகோதரன், செருப்புனா சனி. இந்த செவ்வாய் சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சகோதரனுக்கு செருப்பு வாங்கி தரணும். நடைப்பயணம் போகணும். கிரிவல ஊர்வலம். நீங்கள் இந்த தைப்பூசத்துக்கு முருகனுக்கு வந்து மாலை போட்டு இங்கேருந்து நடைப்பயணமாக போங்க. எங்கள் ஊர் மேட்டுப்பாளையத்துலேருந்து 200 கிலோமீட்டர் நடப்பாங்க பழனிக்கு. அந்த மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிலத்தால் பிரச்சனை இருக்கும். நிலத்தை விட்டு கொடுக்கணும். யாருக்கு? தம்பிக்கு விட்டு கொடுக்கணும். இந்த இணைவு எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவங்க தான் விட்டு கொடுக்கணும். அப்படி விட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி தோஷம் 99% பெரிதாக வேலை செய்கிறது இல்லை. வேலை செய்யாதுன்னு நான் சொல்லலை, வேலை செய்வது இல்லை. சரிங்களா? இந்த செவ்வாய் சனிக்கு இது வந்து நல்ல ஒரு பரிகாரமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் ராகுவோட இதற்கு உங்கள் எல்லாருக்குமே பலன் தெரியும். இந்த காம்பினேஷன் வந்து ஒரு தவறான காம்பினேஷன். ஆனால் இதுலேயும் சில நல்ல விஷயம் இருக்க தானே செய்யுது. சொத்து, இவங்களுக்கு நிலம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா லென்த்தியாக இருக்கும், ஒரே வளர்த்தியாக இருக்கும். ஒரு ரோடு போகும், அந்த ரோடில் 200 மீட்ரு பார்த்திங்கன்னா இவங்க வயலாக தான் இருக்கும், இவங்க சொத்தாக தான் இருக்கும், இவங்க தோட்டமாக தான் இருக்கும். அதிலேருந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 100 மீட்டரில் முடிஞ்சிடும். அந்த சொத்துடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டர்லேயே முடிஞ்சிடும். ஆனால் சாலை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டருக்கு வரும். இது ராகு செவ்வாயால் வரக்கூடிய நன்மை.
புரியுதுங்களா? இந்த இணைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல இணைவு. தாத்தா வந்து நிறைய செல்வம் வந்து சம்பாரித்து வச்சுருப்பார். அவங்க குடும்பம் வந்து நிலபலத்தால் மிகப்பெரிய ஆதாயம் அடையக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்திருக்கும். இடம் விட்டு இடம் வந்து அவங்க பிழைச்சிருப்பாங்க ராகு செவ்வாய் இருந்தால். அதே மாதிரி அவங்க வீட்டில் 2-3 திருமணம் செஞ்சவங்க கட்டாயம் உண்டு ராகு செவ்வாய் இணைவுக்கு. புரியுதுங்களா? இதெல்லாமே நம்ம ராகு செவ்வாய் இணைவுக்கு சொல்லலாம். சார் ஒவ்வொரு இணைவுக்குமே ஒரு மணி நேரம் நம்ம பலன் சொல்லலாம். நம்ம வந்து மற்றவர்களும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து தான் எழுதினேன். சும்மா சிம்பிளாக ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. சரி, கேதுவோட செவ்வாய். சார் கேதுன்னா விரக்தி சார், செவ்வாய்னா சகோதரன். சகோதரனோட ரொம்ப நெருங்காமல் இருந்தால் கேது செவ்வாய் யோகத்தை கொடுக்கும் சார். செவ்வாய்னா ரத்தம், அடிக்கடி போய் ரத்தம் கொடுத்துட்டு வந்தால் இது வந்து சரியாக போகும் இந்த கேது செவ்வாயுடைய இணைவுக்கு. இதை வந்து இது தொழிலில் வந்து ஒரு தடையை கொடுத்து அதுக்கப்புறம் வெற்றியை தரும். ஓகேங்களா? 10ஆம் பாவத்தில் கேது செவ்வாய் இருந்து அது சூட்சமாக உள்ளுன்னு எங்களுடைய ஆதித்ய குருஜி ஐயா சொல்வார். இந்த இடத்துல செவ்வாய் திசை யோகமாகவும் கேது திசை அவயோகமாகவும் செயல்படுங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. செவ்வாய் திசை யோக திசமாக மாறிடும், கேது திசை அவயோகமாக மாறி போய்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன இடம் தான் அமையணும். இடம் வாங்கினாலும் சின்ன இடம், ஒரு வாகனம் வாங்கினாலும் சின்ன வாகனம், சொத்து இருந்தாலும் எனக்கு ஒரு 2 ஃப்ளாட்டு போதும் அப்படிங்கிற அளவுக்கு போயிடணும். இவங்க பெருசாக எதுவும் ஆசைப்படக்கூடாது. இவங்க பெருசாக ஆசைப்பட்டாங்கன்னா பெரிய சிக்கல். சரி, இதுக்கெல்லாம் என்ன சார் பரிகாரம்? நான் ஏற்கனவே அங்கங்கே கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சகோதரனுக்கு செருப்பு வாங்கி தரணும், நிலத்தை வந்து நம்ம சகோதரனுக்கு வந்து விட்டு கொடுக்கணும், நடைப்பயணம் போகணும், இப்போ கூட ஊடையில் சொன்னேன் இரத்த தானம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா செவ்வாயுடைய அந்த தோஷம் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த செவ்வாய் சனிக்கு நம்மக்கிட்ட வேலை செய்கிற லேபரை நம்ம நல்லா வச்சுக்கணும். யாரையும் மரியாதை குறைவு இல்லாமல் நம்ம பேசினாவே அந்த செவ்வாய் சனி வந்து நமக்கு தோஷத்தை கொடுக்காம நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சார், முதல்ல செவ்வாய்னா முருகன் வழிபாடு தான் சார். சார் என் ஜாதகத்தில் எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். எங்கள் அப்பா கிட்ட ஒரு 10 தடவையாக கேட்டிருப்பேன். எனக்கு 5ல் செவ்வாய் இருக்குது, அதிர்ஷ்டம் தானே 5ஆம் இடம் சொல்கிறோம், எனக்கு என்னப்பா இது வரைக்கும் செவ்வாய் வந்து அதிர்ஷ்டமே கொடுக்கல அப்படின்னாரு. பட் எனக்கு நிலபலமெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது, இப்போவும் இருக்குது. ஓகேங்களா? பட் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு நான் எங்கள் அப்பாட்ட ரொம்ப நாள் கேட்டேன். உனக்கு கொடுப்பாரு, பொறுமையாக இருன்னு சொன்னார். ஆனால் செவ்வாயுடைய இஷ்ட தெய்வமான திருச்செந்தூர் முருகனை தினசரி வழிபாடு செய்யக்கூடிய நம்மளுடைய பரணி பாரதி ஐயாவோடைய மீட்டிங்கில் தான் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடச்சிச்சு. இது வந்து உண்மை. அப்போது செவ்வாய் இருக்கிற அமைப்பு எப்படின்னா, முதல் வேலையாக நீங்கள் திருச்செந்தூர் முருகனையோ பழனி முருகனையோ, அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு முருகன் இருக்கிறார். அறுபடை வீடுக்குமே நம்ம 12 ராசியில் இருக்கிற முருகனுடைய கோயில் இருக்குது. எங்கள் பகுதியில் கூட வயலூர் முருகன் இருக்கிறாரு. கன்னிராசியில் செவ்வாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பகுதிக்கு வரலாம். ஒரு சின்ன கருத்து மட்டும், ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் அது சொல்கிறேன். முருகன் வழிபாடு சிறந்தது சார். அன்னதானத்துக்கு தோரம்பருப்பு வாங்கி தரணும். எங்கே? முருகன் கோயிலில். பழனிக்கு போங்க, அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. சஷ்டி விரதம் இருங்க, சரிங்களா? பருப்பு, தோரம்பருப்பு வாங்கி தானம் செய்யுங்க. பருப்பு சாதம் வீட்டில் செஞ்சு அவங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுங்க. நிலத்தை வந்து விட்டு கொடுங்க. இரத்த தானம் செய்யுங்க, தோரம்பருப்பு தானம் செய்யுங்க. கோயிலுக்கு செங்கல் வாங்கி கொடுங்க. புதுசாக கோயில் கட்டினாங்கன்னா செங்கல், சிமெண்ட்டு, லேபர் சார்ஜ் எதையாச்சும் ஒன்று நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த செவ்வாயால் வரக்கூடிய அத்தனை தோஷம் வராது. செவ்வாய் தோஷம்னு சொல்லக்கூடிய எந்த தோஷமும் உங்களுடைய அடுத்த தலைமுறையை வந்து நெருங்காது அப்படிங்கிறது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம், சரிங்களா? செவ்வாயை பற்றி இங்கே நான் வந்து நோட்ஸ் எழுதி உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சினோ அது வந்து கொடுத்துருக்கேன். எப்படிங்க ஐயா இருந்துச்சு? இனிமேல் நீங்கள் ஜாதகம் பார்க்குற இடத்துல வந்து செவ்வாய்னா இப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. செவ்வாய் வந்து அவருடைய கடமையை அவர் வந்து கண்டிப்பாக செய்வார். செவ்வாய் வந்து முக்கால் பாவன்னு சொல்லியிருக்காங்களா ஐயா? ஐயா சொல்லியிருக்காங்க தானே? கிரகங்களுடைய வலிமையை பற்றி நம்ம படிக்கும்போது, செவ்வாயை பற்றி படிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க? முக்கால் பாவர்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கும்போது கேட்டேன், அப்போ முக்கால் பாவர்னா 1/4 பங்கு ஒரு சூப்பரான்னு கேட்டேன். நம்ம தான் வாய் கம்முன்னு இருக்காதே, ஆனால் அதான் உண்மை. அப்படி தான் சார் அர்த்தம். 3/4 பங்கு செவ்வாய் வந்து பாவர்னாலும் அவருக்குள்ளார 1/4 பங்கு சுபர் இருக்கிறார். அதனால தான் குரு செவ்வாயோடு இணையும் போது யோகத்தை செய்கிறார், சனியோடு செய்யும்போது செய்யறதில்லை.
நீங்கள் பாருங்கள், சனியோட எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் முழுசாக அந்த கிரகத்தை வந்து ரவுண்ட் பண்ணிடுவோம், சனியும் ராகுவும். ஆனால் அதனால தான் கேதுவும் செவ்வாயும் ஒன்று மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த முதல் மேடையிலே நான் வந்து பேசியிருக்கேன். ராகு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை இருட்டு, கேது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:20 இன்றைக்கி சாயந்தரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இருட்டும் இருக்காது, வெளிச்சமும் இருக்காது. இந்த பகுதி தான் சார் கேது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அவர் கும்மிருட்டு கிடையாதுல்ல, அவர் ஓரளவு வெளிச்சத்தை கொடுக்கறனால தான் சார் எதிரில் இருக்கிற யாரையுமே நமக்கு தெரியுது. அப்போ ராகு அளவு கேது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருட்டு கிடையாது. அப்போ ஜோதிடத்தை ஒளி ரீதியாக ஒளி தத்துவமாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ கேதுவோட எந்த கிரகங்களை இணைஞ்சாலும் அந்த கிரகம் நன்மையை செய்யும், ஆனாலும் அதில் ஒரு விரக்தியை தரும். ஏன்னா அது கேதுவோடைய இயற்கையான ஒரு குணம். நீங்கள் என்ன தான் வீட்டில் வந்து பாலை ஊற்றி வளர்த்தாலும் அது கடித்தா பல்லில் விஷங்கிறது அதுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. புரியுதுங்களா? அந்த அமைப்பில் தான் நம்மளை வந்து கிரகங்களை இணைக்கும். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எங்களுடைய பரணி பாரதி ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.